மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவக்குமார். இந்த வீடியோ பதிவில் பல விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். முக்கியமாக இந்த 1/9/25 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தமிழகத்தில் சுமார் 1,76,000 ஆசிரியர்கள் மனதில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை அனைத்து ஆசிரியர்களும் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன வழக்கு, இது எப்படி இது நடந்துச்சு, இது என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், சிறுபான்மையினர் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தங்களது இடைநிலை ஆசிரியரிலிருந்து பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் அவசியமில்லை, டிஇடி தேர்வு அவசியமில்லை என்பது தொடர்பாக நமது உச்சநீதிமன்றத்தில், தமிழகத்தில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். 25 ஆண்டு பணிக்காலம் ஆகிவிட்டது, எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரொமோஷன் வழங்கவில்லை இதுவரை அப்படின்னு. அப்போ தமிழக அரசுக்கு எதிர்த்துதான் இந்த வழக்கை பதிவு செய்கிறாங்க. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை எதிர்த்து அந்த வழக்கில் வாதி அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பிரதிவாதி நமது தமிழக அரசு. இதுதான் நம்ம புரிதலுக்கு நீங்கள் வரணும். இந்த மாதிரி கேஸ் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் சிங்கிள் ஜட்ஜிட்டு வரும்போது அது எதிராக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. டிஇடி தேர்வு கண்டிப்பாக அவசியம், அது பாஸ் பண்ணாதே உங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் மறுபடியும் அவங்க பெஞ்சுக்கு போகிறாங்க. பெஞ்சிலையும் அதே தீர்ப்பு மறுபடியும் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். இதுபோல் பல மாநிலங்களிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு பல வழக்குகள், இந்த டெட் தொடர்பான வழக்குகள் அங்கே வருது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா வழக்கையும் ஒன்று சேர்த்து அவங்க விசாரணை பண்ணுறாங்க. கடந்த 2 ஆண்டு காலமாக கடுமையாக விசாரணை நடக்குது. 1/9/25 அன்று அதற்கான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதில் தமிழக அரசானது பிரதிவாதி என்பதை மறந்துவிட வேண்டாம். முக்கியமான பிரதிவாதி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ பிரதிவாதி மீன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதாவது இவங்களுக்கு டெட்டு அவசியம், டெட்டு தேர்வு எழுதினாத்தே இவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கணும்னு சொல்லி அதுக்கு நமது தமிழக அரசும் எடுத்து கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ். இதுதான் நடந்தது. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு அவங்களுக்கு இங்கேயே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இது ஒன்லி அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. அதில் ப்ரொமோஷனுக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அது அங்கே போகுது. இதில் என்சிடிஇ 2010 எந்த பிரச்சனையும் இல்லை. 23/8/2010 வெளியிடப்பட்டுள்ள அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையில் சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்க டெட்டு இனி வரக்கூடிய காலங்களில் 5 ஆண்டு காலம் டைம் கொடுத்து டெட்டு பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அறிவுறுத்துகிறாங்க. அதன்படி நடக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணானதே அதில் இருக்குது. அதுக்கு பிறகு 2014 அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் விடுறாங்க. அதை கிளாஸ் 3, அதாவது 1 to 8 பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கிளாஸ் 3லையும் 9-10 பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை கிளாஸ் 4லையும் வைக்கிறாங்க. கிளாஸ் 3யில் பதவி உயர்வு வழங்குறதுக்கு
பணிபுரியறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு 2014 பக்காவாக சொல்லியிருக்கு. பணிபுரியறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 4க்கு போகணும்னா டெட் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கிளாஸ் 3க்குள்ளேயே தேவையில்லை, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இப்போ கிளாஸ் 4ல் இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ் 4க்கு போகிறதுக்கு டெட் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 4க்கு போகிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா கிளாஸ் 4க்கு போகணும்னா அவங்க வந்து கிளாஸ் 4க்கு என்ன அடிப்படை தகுதி வைக்கிறாங்கன்னா எனி டிகிரி வித் பிஎட். நமது தமிழகத்துலேயும் 2005 டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு, அது சயின்ஸு இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு தெளிவாக அவங்க அதில் வந்து சீல் வச்சே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்ஜெக்ட்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆர்டர் காப்பி எடுத்து பாருங்கள். சப்ஜெக்ட்டு கீழே சீல் காப்பி இருக்கும். என்ன சீல் வச்சுருக்கோம் அதை நான் கீழே பதிவிடுறேன். அந்த சீலை பாருங்கள். அதில் 9-10 காலி பணியிடத்தில் அவங்களுக்கு பணியிடம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்சிடிஇயில் பக்காவாக 2014 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9-10 போதிக்கிறதுக்கு அவங்களுடைய அடிப்படை கல்வி தகுதி என்ன இருக்கணும்னா டிகிரி வித் பிஎட். அவங்களுக்கு டெட் அவசியம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது என்சிடிஇ அறிவிப்பின்படி 9-10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆர்டர் காப்பிலே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து இப்படி இருக்க சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் என்சிடிஇ அறிவிப்பின்படி கரெக்டாக தான் இருக்குது. வந்து ஏற்கனவே பணியில் இருக்கவங்கள பற்றி அவங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதில் ஹைஸ்கூல் ஹெச்எம் எந்த விதத்தில் வந்தாங்கன்னே தெரியல. ஹைஸ்கூல் ஹெச்எம்முக்கு இந்த டிஇடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. டிஇடி பாஸ் பண்ணணும் அவங்க அப்படின்னாத்தே ஹைஸ்கூல் ஹெச்எம்ங்கிறது அது அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிவு. அதை சொல்கிறாங்க. அதை சொன்னால் அது தவறு. ஆக்சுவலாக அதில் வரக்கூடாது. ஏன்னா ஹைஸ்கூல் ஹெச்எம்முக்கு இதுக்கு தொடர்பே இல்லை. ஏன்னா அவங்க 8th முடிச்சிருது. 14 வயசு 8th வரைக்கும் தான் அது பேச்சு. அது அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் பேசுகிறாங்க. அப்பாயின்மெண்ட்டை வந்து சீர்படுத்தணுங்கிறதே அது நோக்கம். ஆர்டிஓட நோக்கமே அதுதான். இனி வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த தகுதி மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து அவங்க பக்காவாக சொல்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படியோ நடந்துருச்சு. 1/9/2025 தீர்ப்பு ஆயிடுச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம வந்து என்னென்ன பெட்டிஷன்லாம் போடலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேலே என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஆசிரியர் பெருமக்கள் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுக்கடுத்து மறுபடியும் என்ன செய்யணும்னா ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். மறு சீராய்வு மனு. அதை வந்து அதே ஜட்ஜு அதே நீதிபதிகிட்ட அது செல்லும். அது அங்கே போகும். அவங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணாமல் போகலாம். நம்ம என்னதே நம்மளுடைய வாதத்தை முன் வச்சாலும் அந்த வாதம் அவங்க கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணாமையும் போகலாம். இது அங்கே மறு சீராய்வு மனு போட்ட உடனே 3 மாத காலத்துக்கு இந்த தீர்ப்பானது ஒத்தி வைக்கப்படும். மறு சீராய்வு மனு தீர்ப்பு வரந்தடியுமே இந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படும். அதுக்கு பிறகு மறு சீராய்வு மனு விவாதம் பண்ணி முடித்த பிறகு தீர்ப்பு கொடுத்த பிறகுதான் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மறுசீராய்வு மனுவில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதை டிஸ்மிஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ 1/9/25 என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதே தீர்ப்பை மறுபடியும் சொன்னாங்கன்னா மறுபடியும் என்ன செய்யணும்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷன் முடிஞ்சது கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ஜட்ஜஸ் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் வந்து அந்த சீனியர் ஜட்ஜஸ் அவங்ககிட்ட நம்ம அந்த பெட்டிஷனை கொடுக்கணும். அதுக்கான காரணங்கள்லாம் இப்போ வந்து நம்ம வைக்கணும். அந்த காரணங்கள்லாம் வச்சு நம்ம கொடுக்கும்போது அந்த பெட்டிஷன் சரியானது தான், இதை வந்து முறையானது தான் அப்படின்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் கொடுத்து அதை அலோவ் பண்ணுவாங்க. அந்த வழக்கை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த வழக்கை அலோவ் பண்ண பிறகு 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு வந்து விசாரணை பண்ணும். அது வந்து இன் கோர்ட்லேயும் நடக்கும். அதாவது
வெளியில் ஓப்பன் கோர்ட்லேயும் நடக்கலாம், உள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் நடக்கலாம். 2 விதத்தில் இருக்குது. அது கேஸை பொறுத்தது, இது வழக்கை பொறுத்தது. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்லேயும் நடக்கலாம். அப்படி முடிஞ்ச பிறகு அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனையும் அது வந்து அந்த வழக்கு ஃபுல்லாக வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லாம் விவாதம் பண்ணி அதில் மறுபடியுமே வந்து இந்த ஏற்கனவே 1925 சொல்லப்பட்ட தீர்ப்பை மறுபடியும் அதவே ஸ்டாண்டாக எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன். இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகிருந்தனாலும் அதோடு முடியறதில்லை. அடுத்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போகலாம். கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிறது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதை தீர்மானம் செய்வார். அவருக்கு பெட்டிஷன் கொடுக்கணும், அவர் தீர்மானம் பண்ணுவார். இந்த பெட்டிஷனில் வந்து அர்த்தம் இருக்குது, இந்த பெட்டிஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து 5 நீதிபதிகள் கொண்ட குழுவில் அந்த 5 நீதிபதிகளையும் அவர் தான் தேர்ந்தெடுப்பார். அந்த 5 நீதிபதிகள் கொண்ட குழுவுக்கு அதை கொடுப்பார். மினிமம் 5 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க இதில் வந்து ஃபுல்லாக விசாரணை நடக்கும். 5 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரணை பண்ணோம். அந்த விசாரணை பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு தீர்வு எட்டலாம். ஸோ இந்த நடைமுறையெல்லாம் போய்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் இந்த நடைமுறையெல்லாம் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது, ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. ஏன்னா மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. என்ன வழங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சட்டம் அமலுக்கு வந்தாலும் அந்த சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது சட்டவிரோதமானது அப்படின்னே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது சட்டவிரோதமானது, சட்டத்துக்கு புறம்பானது, அப்படி அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னே அதில் இருக்குது. அப்படி உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை மீறித்தான் இது வழங்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதை வந்து இப்போ தற்சமயம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழகாக இதை வந்து எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ இது அனுப்பியிருக்கிறாங்க. நோட்டீஸ் எல்லாம் பார்த்தேன், நான் படித்து பார்த்தேன். ரொம்ப தெளிவாக இருக்குது, மிக தெளிவு. அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க பிரதிவாதி, அதாவது நமக்கு அந்த வாதிக்கு எகென்ஸ்டாக அங்கே வந்து வாதிட்டவங்க அவங்களே வந்து கொண்டு போகிறாங்க. இது வந்து முறையற்றது, இந்த தீர்ப்பானது ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க, இது வந்து நியூ அப்பாயின்மெண்ட்டுக்கு இதை கொண்டு வரணும், ஏற்கனவே வேலை பார்க்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அருமை, மிக அருமை. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு பட்டாசிரியர் கழகத்தின் சார்பாக நன்றின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் அடுத்தடுத்து அவங்க வந்து கொண்டு போய் கோரிக்கையை வைக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த 1,76,000 ஆசிரியர்கள், பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறாங்கங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையும் உச்சரிக்கக்கூடாது. யாருமே தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா டிஇடி தேர்வு முறை அப்படி பல முறை நான் சொல்லிட்டேன். அது வந்து ஜட்ஜஸ் முதற்கொண்டு எல்லாம் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு நிறையா வேலைகளில் பேசுகிறாரு. அது வந்து நான் நிறையா பேட்டிகளில் அவர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அதோடு நிப்பாட்டாமல் நம்முடைய சங்க பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு 35 சங்கம் வந்துச்சு, அத்தனை சங்கத்தில் இருக்கவங்களும் எல்லாம் வந்து கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்கிறாரு. அந்த கோரிக்கை தவறானது, முற்றிலும் தவறானது. கள நிலவரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். 1,76,000 பேரை கேட்டால் 1,76,000 பேரும் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. இந்த டெட் தேர்வை யாரும் விரும்பவில்லை என்பதுதான் முற்றிலும் நிஜம். இதை வந்து தயவு செய்து அதை நினச்சிக்கோங்க. அதை இந்த வீடியோவின் மூலமாக அனைத்து ஆசிரியர் சங்க மாநில பொறுப்பாளர்களையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செய்து மறுப்பு கடிதம் தயவு செய்து மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பிடுங்க. மறுப்பு கடிதத்தை அனுப்பிடுங்க தயவு செய்து. யாருக்கு விருப்பம் இல்லை நீங்களாக வந்து கொண்டு போய் கொடுக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய கேரட்ஸை கேட்காம நீங்களாக போய் நாங்கள்லாம் விருப்பமாக இருக்கோம்னு சொல்கிறது முற்றிலும் தவறானது. ஏன்னா டிஇடியோட தேர்வு முறை அப்படி இருக்குது. டிஇடி தேர்வு முறை அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷனில் தான் 1% கூட வரல, பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ராக்ஷனில் தான் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. அது அவங்க 3 மாத காலம் 4 மாத காலம்
24 ஹவர்ஸ் படித்து நல்லா யோசிக்கணும். ஆசிரியர்கள் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு வேலைப்பளு ஜாஸ்தி. நம்ம இந்த சூழ்நிலையில் நம்ம சப்ஜெக்டை விடுத்து மற்ற சப்ஜெக்டுகள்லாம் படிக்கிறதுக்கு முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அவர்களும் சொல்கிறாங்க, இந்த டெட் ஆசிரியர்களை இவங்க தான் தேர்வு செஞ்சாங்கன்னு. அதுவும் தவறு. டெட் ஆசிரியர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு கணித பட்டதாரி ஆசிரியர் டெட் எழுதுகிறாரு அப்படின்னா, அவருக்கு தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எடுப்பாங்க. தமிழ் டீச்சர் எடுப்பார், இங்கிலீஷ் டீச்சர் எடுப்பார், மேத்ஸ் டீச்சர் எடுப்பார், சயின்ஸ் டீச்சர் எடுப்பார். அப்படி தனித்தனியாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஏற்கனவே எல்லா வீடியோவும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். எல்லா வீடியோவும் தயவுசெய்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் கள நிலவரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிருவீங்க. இது அங்கே மாநில பொறுப்பாளர்கள் சொல்கிறதெல்லாம் கள நிலவரம் கிடையாது. அப்படி சொல்லியிருந்தால், எல்லாரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, சொல்லியிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே உண்மை. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எடுத்திருக்காங்க. அதை அவங்க எடுத்துகிட்டே அவங்க பாஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிங்கன்னா அது சாத்தியம் இல்லை. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்தீங்கன்னா உட்காந்து படித்து பாஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு அதுதான். அதோட பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை கீழே பதிவிடுறேன். அங்கே இருக்கக்கூடிய டிஇடி தேர்வு வாரியம் பக்காவாக அவங்களுடைய இது கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஓசி கேட்டகரிக்கு 60%, ஓபிசி அதாவது பிசி கேட்டகரிக்கு 50%, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வெறும் 40% கொடுத்துருக்குறாங்க. இது அவங்களுடைய மார்க்கு. அதாவது எஸ்சி எஸ்டி வெறும் 60 மார்க் எடுத்தால் போதும். அதே போல் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ எடுத்தால் போதும். அதே போல் பிசி கேட்டகரியில் இருக்கவங்க 75 மதிப்பெண் எடுத்தால் போதும். இதை நீங்கள் பொதுவாகவே இப்போயே நீங்கள் டெட்டுக்கு இதுதான் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு மாற்றலாம். தைரியமாக மாற்றலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா இதை வச்சு போஸ்டிங் போட போகிறதில்ல. மறுபடியும் நியமன தேர்வு ஒன்று வைக்கிறீங்க, ஏன் பண்ணக்கூடாது? உடனே பண்ணுங்கள். எல்லாருக்குமே அதை பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னுடைய மனைவி 2012 முதல் டெட்டில் 89 மதிப்பெண் எடுத்தாங்க. அது கோர்ட்டுக்கு போய் அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு கொஸ்டின் தவறாக கேட்கப்பட்டதை சுட்டி காமிச்சு, அதனால் எங்களுக்கு ஒரு மார்க் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மதிப்பெண் மறுபடியும் வழங்கப்பட்டது. ஒரு மதிப்பெண் நான் கேட்டீங்க அப்படின்னு ஒரு மதிப்பெண் கொடுத்து 13 ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் வேலை கொடுக்கல. பல முறை அதாவது டெட்டு கேஸெல்லாம் ஒன்று சேர்த்து போட்டு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் பெஞ்சில் போய் மறுபடியும் ஃபைட் பண்ணி அதை பெஞ்சில் 2 நீதிபதிகள் அடங்கிய குழு இவங்களுக்கு இந்த புதிதாக வந்த சட்டங்கள் எதுவும் பொருந்தாது, இவங்க அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ் பண்ணவங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. இவங்க செட்டில் வெறும் 700 பேர் தான் எழுதுனாங்க பரிட்சை. அதுக்கு 700 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 709 பேர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லாமல் இவங்களை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை மறுபடியும் கூப்பிட்டு செவியெல்லாம் நம்ம டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு மறுபடியும் என்னுடைய மனைவியை அழைத்து சென்னைக்கு அழைத்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதே என்ன ஜிஓ குறிப்பிட்டு இது பண்ணாங்களோ அதே அரசாணையை குறிப்பிட்டு அவங்களுக்கு பணி வழங்காமல் விட்டு விட்டார்கள். இன்றைய தேதி வரை கோர்ட்டில் கேஸ் நடக்குது. மறுபடியும் பணி வழங்க வேண்டும் என்று கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா 90 மதிப்பெண் எடுத்துருவோம். அதுக்கடுத்து 82ஆம் மதிப்பெண் மாற்றப்படுகிறது. அது அரசின் கொள்கை முடிவு. அதில் யாருமே தலையிட முடியாது, யாரும் கேஸும் போட முடியாது. ஏன்னா இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்களோ இன்னும் டெட்டு எழுதுனவங்களோ யாரும் கேஸ் போட முடியாது. எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ மதிப்பெண் இருந்துச்சு, இவ்வளோ மதிப்பெண் குறைச்சிருந்தீங்கன்னா யாரும் கேஸ் போட முடியாது. அதன் காரணமாக தான் சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக தமிழக அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு இம்மீடியட்டாக என்ன செய்யணும்னா, இந்த ஆந்திர மாநிலத்தில் எப்படி ரிசர்வேஷன் பாலிசி
டெட்டில் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களோ, எப்படி மார்க்கு பாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்களோ அதே பெர்சன்டேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம வழக்கை வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது, மிக அற்புதமாக கொண்டு போயிருக்கிறீங்க. அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தாலுமே 2012க்கு முன்னாடி, அதாவது 2011க்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அது ஃபேவராக முடியும். அந்த 2011க்கு பிறகு பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, 2011க்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். ஆனால் 2011க்கு பிறகு வேலைக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும், டிஇடி பாஸ் பண்ணி ஆகணும். அந்த சூழல் இருக்குது. அவங்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு வச்சாலும் அது என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவங்களுக்கு இந்த மார்க்கை குறைச்சாத்தேன் அவங்களும் பாஸ் பண்ணி அவங்களுடைய சர்வைவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களும் பல வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்காக இந்த மதிப்பெண்ணை வந்து இம்மிடியேட்டாக வந்து அதுக்கு இப்போ கேஸ் போடுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இம்மிடியேட்டாக இப்போ தற்போது நடைபெற இருக்கின்ற டிஇடி தேர்வுலையும் பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோதான்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதோட இப்போ வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய மாநில தமிழக மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக, அவ்வளோ அழகாக, அருமையாக, மெதுவாக, நிதானமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றே கருதுகிறேன். அருமையாக கொண்டு போகிறாரு. இதை வந்து அங்கே போய் பதிவிடும்போது இந்த விஷயத்தை வந்து பதிவிடக்கூடாது, தயாராக உள்ளார்கள் என்ற விஷயத்தை பதிவிடக்கூடாது. ஏன்னா அதை பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு அப்போ எழுத சொல்லுங்கன்றுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை அங்கே கொண்டு போகக்கூடாது. ஒன்று, வேறு யாரும் தயாராக இல்லைங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிறதுக்கு ஏன்னா பலமுறை சொல்லிட்டேன், பலமுறை பதிவு போட்டுட்டேன், உள்வாங்கிக்கோங்க தயவுசெய்து. அது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு பிறகு நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து ஆசிரியர்கள் மேலே வந்து ரொம்ப பாசங்கள் இருக்குதுங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்கது, சந்தோஷப்படுறோம் நாங்களும். அதே சமயத்தில் கடந்த பல ஆண்டுகளாக ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த விஷயம் என்னென்னா, எம்ஃபில் ஆடிட்டிங். எம்ஃபிலுக்கு வந்து ஊக்க ஊதியம் வழங்குகிறாங்க. ஊக்க ஊதியம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வெறும் எம்எட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. எம்ஃபிலுக்கு 2வது ஊதிய உயர்வு வாங்குவதற்கு இது ஒரு வழியாக இருந்தது. இந்த வழியை வந்து இப்போ இந்த எம்ஃபில் ஊக்க ஊதியம் வழங்குறதுக்கு எல்லாம் வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தேறி வருகிறது. பல ஆண்டுகளாக, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எம்ஃபில் இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கிறாங்க டீச்சர்ஸ். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பள்ளியிலையும் அப்போ ஆடிட்டிங்னு ஒன்று நடக்கும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஆடிட்டர்ஸ் போவாங்க, தணிக்கை அதிகாரிகள் போவாங்க. சென்னையில் தான் அந்த தணிக்கைத்துறை தலைமை அலுவலகம் இருக்குது. சென்னை பள்ளிக்கல்வித்துறையில் தான் தலைமை அலுவலகம் இருக்குது. அவர் வந்து மாநில முதன்மை கணக்கு அலுவலர். அவர் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆலோசகர், பள்ளிக்கல்வித்துறை நிதி ஆலோசகரும் அவர் தான். அவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்புவாங்க. அந்த தணிக்கை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் அங்கே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் அப்படியே இருக்கக்கூடிய இப்போ வந்து ஆடிட்டிங்கெல்லாம் இப்போ வேறு ஆடிட்டிங்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதை நான் தெளிவாக சொல்கிறேன். வேறு ஆடிட்டிங் முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் இருக்கும்போதெல்லாம் முன்னாடியே ஆடிட்டிங் வருவாங்க, எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவாங்க. கடைசி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஆசிரியர்களுடைய எஸ்ஆரை வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியாக இருக்கா, அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் சரியாக இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்த உடனே முதல் வேலையாக இருக்கிற எஸ்ஆர்லாம் வைங்க, அடுக்கி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த எஸ்ஆரில் யாரெல்லாம் எம்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நோட் பண்ணுறாங்க. அந்த எம்ஃபில் பண்ண அத்தனை பேருக்கு ஆடிட் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடிட்டில் வந்து எதையாவது ஒன்றை சொல்லி, அதை யூஜிசி நாம்ஸை சொல்லி, யூஜிசி வெளியிட்ட நாம்ஸை சொல்லி, இந்த மாதிரி இவங்க வந்து ரெகுலர் மோடில் படிக்கலை, எம்ஃபில் படிக்கலை அப்படின்னு அதில் மொட்டைக்கட்டையாக, அதாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2006-07 அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்ட் கோர்ஸில் அஞ்சல் வழி கல்வியில் இந்த எம்ஃபில்
படிப்பு போகுது. அதில் படித்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. 2006 2007க்கு பிறகு அந்த படிப்பை ரொம்ப தெளிவாக படிக்கணும், அதில் வந்து நிறையா வாங்கணும், உள்வாங்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து யூஜிசி ஒரு நாம்ஸ் வெளியிடுறாங்க. அந்த நாம்ஸ் பிரகாரம் யாரையுமே கரஸ்பாண்ட் கோர்ஸோ அஞ்சல் வழி கல்வியோ வைக்கக்கூடாது, நடத்தக்கூடாது, தொலைதூர கல்வி நடத்தக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் முழுவதும் அந்த உத்தரவுக்கு இணங்க யாருமே வந்து அதை நடத்துறதில்லை. ஏன்னா இதெல்லாமே அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள், எதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் யாரும் நடத்தலை. அப்போ என்ன செய்கிறாங்க, பார்ட் டைமில் ஒரு சில காலேஜஸில் நடத்தப்படுது. பார்ட் டைமாக நடத்தப்படுது, ஈவினிங், அதாவது சனியார் நடக்கும். அதே போல் ஈவினிங் காலேஜஸ், டெய்லி ஈவினிங் காலேஜஸில் நடத்துகிறாங்க. எம்ஃபில் நடத்தி அதில் வந்து பக்காவாக முடித்த பிறகு யூஜிசி பெர்மிஷன் வாங்கித்தே வச்சுருக்கிறாங்க. அந்த வருஷத்துக்கு அந்த ஆண்டுகளுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. பெர்மிஷன் வாங்கி அந்த எம்ஃபில் நடத்தப்படுது. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படுது, அதுக்கு உண்மை சான்றிதழ் வழங்கப்படுது, எல்லாமே நடக்குது. பக்காவாக அவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டும் வழங்கப்படுது. மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. எல்லாம் இருக்குது, எல்லாம் பக்காவாக நடக்குது. இந்த சூழலில் அதெல்லாம் வாங்கி சிஓடிஓ எல்லாம் பார்த்து அது ஓகே அப்படின்ன பிறகு அதுக்கு பிறகு அவங்க ட்ரெஸரியில் கொடுத்து அவங்களுக்கு பில்லாகி அவங்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்பட்டிருந்த போதிலும் திடீர்னு வந்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரே விஷயத்தை மறுபடியும் எழுதுகிறாங்க. தப்பான விஷயத்தை எழுதுகிறாங்க. தொலைதூர கல்வி, அஞ்சல் வழி கல்வி, இந்த மாதிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வழங்கக்கூடாது என்று யூஜிசி சொல்லியிருக்கு. அதனால் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த மாதிரி பார்ட் டைமில் படிச்சிருக்கிறாங்க. அதனால் பகுதி நேரத்தில் படிச்சிருக்கிறதுனால இவங்க வாங்கின அந்த ஊக்க ஊதியத்தை தொகையை ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாங்க. அதுபோக ரெகுலரில் முடித்தவங்களுக்கு எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வை எம்பிள் முடிச்ச அத்தனை பேருக்கு எழுதணும். அவங்க நோக்கம் அதுதான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நுழையிறாங்க, ரெகுலரில் காலேஜில் போய் படிச்சிருக்காங்க ஒரு டீச்சரு, பிஜி மேத்ஸ், அவங்களுக்கு தணிக்கை தடை வழங்கப்படுகிறது. எல்லாம் நீங்கள் வாங்கின பணத்தை ஃபுல்லாக கட்டு, உங்களுக்கு ரீஃபிக்சேஷன் பண்ணாத்தேன் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது. பண்ணாத்தேன் அவங்களுக்கு செலெக்ஷன் கிரேடு கிடைக்கும், ஸ்பெஷல் கிரேடு கிடைக்கும், ரிட்டைர்மெண்ட்டு ஆக முடியும். இப்படி ஒரு கொக்கியை போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி கொக்கியை போட்டு தமிழகம் முழுவதும் பல பள்ளிகளில் கொடுக்கப்படுது. பல மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களையும் கொடுக்கப்படுது. தேனி மாவட்டத்தில் பரவலாக கொடுக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் கொடுக்கப்படலை, பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படலை. பணம் அதாவது பெரிய வசூல் வேட்டை, பயங்கரமான வசூல் வேட்டை தமிழகம் முழுவதும் நடக்குது. அந்த வசூல் வேட்டையில் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தணிக்கை தடை வழங்கப்படவில்லை. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை நல்லா நோக்கணும். நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் இயங்கக்கூடிய இந்த தணிக்கை தடை, அதாவது முதன்மை கணக்கு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இது எல்லாம் அவர்தே உத்தரவு போடுறார். இப்போ தமிழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருந்த அந்த இருந்துச்சு, தணிக்கை அலுவலகம் இருந்துச்சு, அதெல்லாம் வைண்டப் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சென்னையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ தேனியில் ஒரு ஆசிரியருக்கு எழுதப்பட்டால் அந்த ஆசிரியர் சென்னைக்கு போய் அந்த முதன்மை கணக்கு அலுவலகத்துக்கு போய் அங்கே டைப் பண்ணுறவங்கலேருந்து ஆரம்பித்து முதன்மை கணக்கு அலுவலர் வரைக்கும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணாதே அவருக்கு தணிக்கை தடை நீக்கம் செய்யப்படும். அப்படி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒருத்தருக்கு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வந்து தணிக்கை தடை நீக்கப்படுகிறது. என்ன காரணத்துக்குப்பா நிற்கிறீங்க அதெல்லாம் தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். அதில் எதுவுமே மென்ஷன் ஆகலை, இதுக்காண்டி நிற்கிறோம் அதெல்லாம் கிடையாது. அவரும் அதே பள்ளிக்கூடத்தில் இன்னொரு டீச்சரு 2 பேரும் ஒரே வருஷம் படிச்சிருக்கிறாங்க, ஒரே இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீக்கலை. அவங்களுக்கு இன்றளவும் தணிக்கை தடை நீக்கம் செய்யாமல் இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சில பள்ளிகளுக்கு தொடக்க பள்ளிகள் இந்த லெவலெலாம் போகும்போது ஏஇஓ அலுவலகத்தின் மூலமாக பணம் செட்டில்மெண்ட் ஹோல் செட்டில்மெண்ட்டாக பண்ணி ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோன்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக தணிக்கை தடை எழுதப்படவில்லை. தமிழகத்தில்
உள்ள அனைத்து அரசு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் யோசிச்சுக்கோங்க. இதை கணக்கில் எடுங்க. எத்தனை எத்தனை இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க, எத்தனை ஆசிரியர்களுக்கு எழுதியிருக்காங்க, எத்தனை ஆசிரியருக்கு எழுதலை, ஏன்டா எழுதலை, அந்த எழுதாத ஆசிரியருக்கு ஏன் எழுதலை, ரிட்டையர்ட் ஆக போகிற அந்த தருணத்தில் லட்சக்கணக்கில் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அதை தணிக்கை தெரிய நீக்கம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு எப்படிடா நீக்கம் செஞ்ச, அவங்கள இதே மாதிரி படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படிடா நீக்கம் செஞ்ச அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தான் கேட்கணும். நாங்கள் கேட்க முடியாது. என்னென்னா கேட்க சாதாரண வாத்தியார் எப்படி இதை நீக்கம் செஞ்ச, அவங்களுக்கு ஏன் நீக்கம் செய்யலை, அவங்களுக்கு ஏன் எழுதுனா இவங்களுக்கு ஏன் எழுதலை, அது பணத்தை கொடுத்தோன்னே அது ரெகுலர் மோட் ஆயிடுச்சா? ரெகுலர் மோடு பக்காவாக கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. அதாவது யூஜிசி சொல்லிடுறாங்க, பார்ட் டைமில் படித்தாலோ ஈவினிங் காலேஜில் படித்தாலோ அது ரெகுலர் மோடுன்னு சொல்லிடுறாங்க. அதே யூனிவர்சிட்டி படித்த யூனிவர்சிட்டிலேருந்து சர்டிஃபிகேட் வழங்கப்படுது, இது ரெகுலர் மோட். இவர் எம்ஃபில் படித்து முடிச்சிருக்காரு, ரெகுலர் மோடில் படித்து முடிச்சிருக்காருன்னு பக்காவாக சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. யூஜிசி கொடுத்தா பொய், யூஜிசியே கொடுத்தா பொய். ஏன்னா யூஜிசியத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் அந்த செக்ரட்டரியோட கடித எண் இது, அந்த கடித எண் பிரகாரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் யூஜிசியே சொல்கிறாங்க இந்த எம்ஃபில் ஈவினிங் காலேஜில் படிக்கிறதோ அல்லது பார்ட் டைமாக படிக்கிறதோ அது ரெகுலர் மோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் கீழே பதிவிடுறேன், அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே போல் யூனிவர்சிட்டி கூட சொல்கிறாங்க இது ரெகுலர் மோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பதிவையும் நான் கீழே பதிவிடுறேன், அதையும் நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு சொன்னாலும் அவர் யார் கேட்கல, அவங்களுக்கு இதை இதை இந்த போடப்பட்ட தணிக்கை தடையை நீக்கம் செய்ய ஒரே வழி பணம் தான். பணத்தை கொண்டு கொடு, உனக்கு தணிக்கை தடை நீக்கம் செய்யப்படும். இதை அப்பட்டமாக அது பயங்கரமாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பட்டாசிரியர் கழகத்தின் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தேனி முதன்மை கல்வி அலுவலகத்தின் முன்பாக அரங்கேறியது. அதுக்கு பிறகு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி டிஇஓ அவர்கள், அதாவது மதிப்புக்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் அப்போ இருந்தது, இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. போன வருஷம் வரைக்கும் அவங்க டியூட்டியில் இருந்தாங்க. அவங்க படாத சித்திரவதை, யாரெல்லாம் இதை போய் அங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணமோ, இந்த இதை நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணமோ, அதை ஃபுல்லாக அவங்கள ஃபுல்லாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக டார்ச்சர். அவங்கவுங்க அது மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு டார்ச்சர், எங்களுக்கு டைரக்ட் டார்ச்சர், அரசு பள்ளியில் விளவர்களும் டைரக்ட் டார்ச்சர். இதை எடுத்து சொன்னதுக்கு அந்த தணிக்கை துறையில் இருக்கக்கூடிய அலுவலர் அங்கே போய் அங்கே பண்ணும்போது தணிக்கை பண்ணும்போது டிஓ அலுவலகத்தை தணிக்கை பண்ணும்போது அவர் சொல்கிறத கேட்டுத்தானாலும் அவர் இந்த மாதிரி அவங்கள சித்திரவதை பண்ணுங்கன்னே சித்திரவதை பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிரியருக்கும் பணம் தராமல் அவங்களுடைய தணிக்கை தடையை நீக்கம் செய்யலை. ஏப்பா எழுதுன, கடவுளுத்தே வெளிச்சம், எந்த முகாந்திரமும் இல்லை. எல்லாருடைய தணிக்கை தடை உத்தரவு நகல் எடுத்து பாருங்கள். பக்கா ஃப்ராடுத்தனம், பக்கா அயோக்கியத்தனம். அதில் அவங்க குறிப்பிட்ட அந்த கடித எண்ணில் குறிப்பிட்ட மாதிரி தொலைதூர கல்வியும் கிடையாது, இது அஞ்சல் வழி கல்வியும் கிடையாது, இது கரஸ்பாண்ட் கோர்ஸும் கிடையாது. அது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஜிசி நம்மளுடைய தமிழக உயர்கல்வித்துறை மென்ஷன் பண்ணியிருக்குது, அந்த ஜிஓ அரசாணைகளில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ராடுத்தனத்தை அரங்கேற்றக்கூடிய இந்த மாநில முதன்மை கணக்கு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஆளுக, தணிக்கைத்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே இதை வேடிக்கை பார்க்குறாங்கல்ல. நாங்கள் பக்காவாக எல்லாத்தையும் அப்பண்டமாக எல்லாத்தையும் சொல்கிறோம், எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் போடுறோம், எல்லாத்தையும் நாங்கள் பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், பேப்பரில் நியூஸில் வருது, எஸ்பிசிஐடி ரிப்போர்ட்டும் போயிருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் அதை தீர்த்து வைக்கப்படலை. இப்படி இருக்குது. இதுபோல் ஆசிரியர்கள் பல வகையில் துன்புறுத்தப்படுறாங்க. கற்றல் பணி கற்பித்தல் பணியும் கடுமையாக பாதிக்குது. அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களுக்கு எப்போ நீதி கிடைக்கும்னே தெரியல. ஆசிரியர்களை எல்லாரும் சொல்கிறாங்க ஆசிரியர்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க. தற்போதுள்ள
அரசு, தமிழக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் படுற அவதி, நாங்கள் படுற பாடு, ஐயோ! கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. இது வரைக்கும் வாங்கின 2,50,000 கட்டு, உடனே கட்டு. அவனுக்கு ரீஃபிக்சேஷன் ஒரு மாதத்துக்கு 10,000 12,000 சம்பளம் கம்மியாகும் அந்த ரீஃபிக்சேஷன் பண்ணும்போது. திடீர்னு என்ன என்ன காரணம்? ஒன்றுமே காரணம் இல்லை, எந்த காரணமும் கிடையாது. காரணமே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை இம்மீடியட்டாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு பட்டாசு கழகத்தின் சார்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த டிஇடி தேர்வு அதற்கு டிஇடி சார்பான இந்த 1/9/25 அன்று வெளியிடப்பட்ட அந்த மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட்டு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணை மேற்கொண்டதற்கு, அதாவது மறுசீராய்வு மனு செய்ததற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இதனை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு போக முடியும். மேற்கொண்டும் அடிஷனலாக ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. இப்போ போயாச்சு, இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். இப்போ அந்த எக்ஸாம் எழுதுறதை பற்றியும் எதுவுமே பேச வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா இது தீர்ப்பு வரட்டும். இப்போ 19ஆம் தேதி 19/9/25 அன்று அதை ரீலிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வழங்கப்பட்ட தீர்ப்பவே மறுபடியும் அவங்களே ரீலிஸ்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க அந்த ரீலிஸ்ட் பண்ணி அதே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் அதை தெளிவுபடுத்தி அவங்க வழங்க போகிறாங்க. அது மேற்கொண்டு அவ்வாறு வழங்கும்போது குறுக்கு நம்ம வாதங்களையும் நம்ம லாயர்ஸ் வைக்கலாம். அதை தெளிவாக வைங்க, அந்த வாதங்களை தெளிவாக வைங்க. அதில் அதுலேயே நமக்கு ரெமடி கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இது தெளிவாக கொண்டு போனோம். தமிழ்நாடு பட்டாசு கழகத்தின் சார்பாக ஆந்திர மாநிலத்தில் டெட் தேர்வுக்கு எவ்வளவு மதிப்பெண் வச்சுருக்கிறாங்களோ அதை தமிழகத்துக்கும் அதே மதிப்பெண் இதை வைக்கணும், மதிப்பெண் வைக்கணும், குறைந்த மதிப்பெண்ணை வைக்கணும். அதே போல் இந்த மறுசீராய்வு மனுவை வெற்றிகரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றும், கடைசி வரை அந்த இதை விடக்கூடாது. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வரைக்கும் போகணும். அது வரைக்கும் போய் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா பார்ப்போம் எழுதுறதை பற்றி. நீங்கள் தெளிவுபடுத்தணும். யாரும் இந்த தேவையில்லாமல் எல்லோரும் இந்த இதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. இதை அப்ளிகேஷன் போட வேணான்னு தமிழக அரசு சொல்லாமல் விட்டுருச்சு. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நானும் எவ்வளவோ பதிவிட்டேன். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த இதில் பயந்துக்கிட்டு அவங்க யாரும் விருப்பமாக எல்லோரும் போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இங்கே போட்ட யாருமே விருப்பம் இல்லை, பாஸ் பண்ணுங்கிற நம்பிக்கையும் கிடையாது. வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இறுதியானது, இதுதான் இறுதியானதுன்னு ஒரு பொய்யான ஒரு எண்ணங்களை கொண்டுக்கிட்டேன். இவங்க உடனே போட்டாங்க. அது தவறானது. இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? எந்த ஆசிரியர்கள் அவ்வாறு டிஇடி தேர்வுக்கு அப்ளை செஞ்சுருந்தாலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வேண்டுகோள், யாரும் இதுக்கு இந்த தேர்வை எழுதாதீங்க, இதை எழுத வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு விஷயத்தை பதிவிடுறேன். இந்த 10th படித்து டீச்சர் ட்ரைனிங் படித்து சில பேர் ஆசிரியராக வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் 10th படிச்சிருந்தா போதும், டீச்சர் ட்ரைனிங் போய் சேரலாம். 10th அதிகமான மார்க் எடுத்திருந்தால் அவங்க டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்துருப்பாங்க. 12th முடித்தா தான் டீச்சர் ட்ரைனிங் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ 10th முடித்த டீச்சர் ட்ரைனிங் போய் அவங்க ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ டெட் தேர்வு எழுதணும்னு அவங்க போய் இப்போ அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர். எனக்கு என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு எங்கள் இது அப்ளிகேஷனே உள்ளே போக மாட்டேங்குது, அப்ளிகேஷன் போட முடியலன்னு சொன்னாங்க. அப்ளிகேஷனே போடாதீங்க, எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிப்பாட்டினேன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அவங்களுடைய அப்ளிகேஷனை ஃபீடிங் பண்ண முடியல. அதுக்குத்தான் சிறப்பு தகுதி தேர்வுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. 1.5 மணி நேரம் ஆகுது ஒரு அப்ளிகேஷன் ஃபீடிங் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தேவையா? இது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்படியே இது தீர்ப்பு ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது இந்த என்சிடிஇ
வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு முன்னாடி, அதாவது இப்போ 23/8/2010, அதுக்கு பிறகு நம்ம தமிழக அரசு வெளியிட்ட அந்த 2011க்கு முன்னாடி, அதாவது 11ஆம் மாதம் 2011க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கவங்களுக்கு டெட் அவசியம் இல்லை என்று தீர்ப்பு ஆனால் கூட அதுக்கு பிறகு உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு தான் வைக்கணும். அதே போல் ஆந்திர அரசு அறிவித்துள்ள மாதிரி அதை கொண்டு வரணும். அந்த குறைந்த அந்த மதிப்பெண் அதே அளவுக்கு கொண்டு வரணும், ரேஷியோவை கொண்டு வரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.